வீக்கெண்ட்ஸ் பசங்களுக்கு வீட்ல ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கறது வழக்கம். ரொம்ப ஃப்ரீக்வெண்டா அவங்க விரும்பி சாப்பிடுற ஸ்நாக்ல இந்த பணியாரமும் ஒண்ணு. இதுல இனிப்பு காரம் ரெண்டுத்துக்கும் ஒரே மாவு நம்ம சேர்த்து அரைச்சிடலாம். பச்சரிசி புழுங்கரிசி ரெண்டும் ஈக்குவலா எடுத்துக்கலாம். ஒரு பங்கு அரிசி எடுத்தீங்கன்னா 1/4 பங்கு உளுந்து எடுத்துக்குங்க. 1 டீஸ்பூன் வெந்தயம். இது மூணுத்தையும் சுத்தமா வாஷ் பண்ணிட்டு குறைஞ்சது 3 மணி நேரம் ஊற வச்சு அரைச்சிட்டு நம்ம இட்லி மாவு புளிக்க வைக்கிற மாதிரியே ஒரு 7-8 மணி நேரம் புளிக்க வச்சு எடுத்துக்கலாம். மாவு நல்லா பொங்கி வந்திருந்தாதான் பணியாரம் சாஃப்டா இருக்கும். அப்படி இல்லைன்னா அழுத்தமா கல்லு மாதிரி இருக்கும். அரைச்ச மாவுல கொஞ்சமா இனிப்பு பணியாரத்துக்கு தனியா எடுத்து வச்சுட்டு கார பணியாரத்துக்கு தாளிச்சு சேர்த்துக்கணும். நல்லெண்ணெயில கடுகு உளுத்தம் பருப்பு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டீங்கன்னா நல்ல டேஸ்டா இருக்கும். 15-20 வெங்காயமாவது ஃபைனா கட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கிங்க. காரத்துக்கு பச்சை மிளகா கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாம். இஞ்சி போட்டுக்கிட்டீங்கன்னா நல்ல டேஸ்டா இருக்கும். இது கூடவே பெருங்காயத்தூளும் சேர்த்து வதக்கிக்கிங்க. நான் இன்னைக்கு மிஸ் பண்ணிட்டேன், அதனால மாவுல கலந்துக்கிட்டேன். இது எல்லாத்தையும் நல்லெண்ணெயில சேர்த்து வதக்குறப்ப அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். சில பேர் பச்சையாவும் சேர்த்துக்கிறாங்க. அப்போ வந்து வெங்காயம் கொஞ்சம் கடிப்படும். அதனால நம்ம வதக்கிட்டோம்னா நல்லா சாஃப்ட் ஆயிடும். அதுக்காக வதக்கி ஆற வச்சு மாவு கூட சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல நீங்க உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு தேவைப்பட்டதுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. கார பணியாரத்துக்கான மாவு ரெடி. நல்லா கலந்துட்டு நம்ம பணியாரம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். பணியார சட்டியில கொஞ்சமா நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா கடலெண்ணெய் சேர்த்துக்குங்க. இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமா தான் தேவைப்படும். கல்லு நல்லா சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா மாவு இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கணும். கொஞ்சோண்டு கேப் விட்டு ஃபில் பண்ணுங்க. ஏன்னா வேகிறப்ப மேல மாவு வந்து நல்லா உப்பி வரும். அதுக்காக கொஞ்சம் ஸ்பேஸ் விடணும். மாவு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா மேல வந்து தோசைக்கு எப்படி குட்டி குட்டியா ஓட்ட விடும், அதே மாதிரி இதுலயும் குட்டி குட்டியா ஓட்ட விடும். அந்த ஸ்டேஜ்ல இதை நாம பெரட்டி போட்டு திரும்பவும் குக் பண்ணணும். ஹீட் கம்மியா வச்சு நிதானமா குக் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா வெளிப்பக்கம் கருத்துடும், உள்ள வந்து வேகாம மாவாவே இருக்கும். ஃபர்ஸ்ட் பேட்ச் எனக்கே கொஞ்சம் கலர் கம்மியா தான் வந்தது. பேன் சூடாகாததுனால அடுத்தடுத்த பேட்ச் எல்லாம் நல்லா கரெக்டா கோல்டன் ப்ரௌன் கலர்ல சூப்பரா வந்துருச்சு. இதை நாம கொத்தமல்லி சட்னி தேங்காய் சட்னி கூட வந்து கார சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா நல்ல ருசியா இருக்கும். நம்ம கொஞ்சமா மாவு தனியா எடுத்து வச்சிருந்தோம்ல இனிப்பு பணியாரத்துக்கு, அது கூட தேங்காய் பூ வெல்லம் அப்படி இல்லைன்னா நாட்டு சக்கரை சேர்த்து முந்திரி பருப்பு நெய்ல வறுத்து கலந்து அதுவும் சேர்த்து சர்வ் பண்ணோம்னா செம ஃபில்லிங்கா இருக்கும். இந்த கார பணியாரத்து கூட சில பேர் தேங்காய் பூவும் சேர்த்து கலந்துக்குவாங்க. தேங்காய் பூ வேணும்னா கலந்துக்கலாம், அப்படி இல்லைன்னா அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். நல்ல மொறு மொறுன்னு சூடான ஆப்பத்தை காலையில நீங்க பிரேக்ஃபாஸ்ட்க்கு கொடுத்தீங்கனாலும் சூப்பரா இருக்கும். ஈவினிங் 4 மணிக்கு கொடுத்தீங்கனாலும் பசங்க சாப்பிட்டுட்டு நல்லா விளையாடுறதுக்கு உங்களுக்கு தேவையான எனர்ஜி கிடைக்கும். இந்த ரெசிபி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்க என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணது இல்லைன்னா அனிதாஸ் ஹாப்பி ஹோம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட உங்களை நான் மீட் பண்றேன். அது வரைக்கும் பி கூல், பி ஹாப்பி, பை பாய்.